ஸோ நாலடியாரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். அவங்க எழுதின பாடல்கள் மொத்தம் 400 பாடல்கள். நாயோட காலோட விரல்கள் எல்லாம் எப்படி இருக்குமா, நெருக்கமாக வந்து இருக்குமா, அதை போல தான் சிலர் நம்மளோட வந்து நெருங்கி இருப்பாங்க. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பொது தமிழோட கிளாஸ் 63 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 63 கிளாஸில் வந்து அறநூல்களோட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அறநூல்களில் ஆல்ரெடி ஒரு பார்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும், அதுலேருந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்ட் 2ல என்ன டாபிக் அண்ட் என்ன செய்யுளோட விளக்கங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து அறநூல்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அறநூல்களோட நூல் குறிப்பு வந்து பார்த்தோம். ஸோ அறநூல்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 2 வீடியோட நம்ம நாலடியார் பற்றி கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாலடியார் வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கு நியூ புக்கிலலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லா செய்யுளும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாலடியாரோட முகவுரை இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்கலாம். ஸோ நாலடியாரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். அவங்க எழுதின பாடல்கள் மொத்தம் 400 பாடல்கள். இது வந்து என்ன பொருளை சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறமை வந்து சார்ந்து இருக்கு. ஸோ 14 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் எத்தனை, அப்புறம் வந்துட்டு புறநூல்கள் எத்தனை அப்படின்றதுலாம் நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணுங்க கட்டாயம். ஸோ இந்த நாலடியார் வந்து அறநூலாக வந்துட்டு இருக்கு. இது வந்து 4 அடி கொண்ட வெண்பாக்களால் ஆன நூலாக வந்துட்டு இருக்கு. இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஏன் நாலடியார்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 அடிகளால் ஆன 400 பாடல் அப்படின்றனால தான் இதை நாலடியார்னு சொல்றாங்க. இல்லைன்னா 4 அடி 400 அப்படின்னு வந்துட்டு இந்த நாலடியாரை வந்து அழைப்பாங்க. ஸோ இதோட வேறு பெயர்கள்லாம் நாலடி 400, வேளாண் வேதம், திருக்குறளின் விளக்கம் அப்படின்னு இதுக்கு வேறு பெயர்கள்லாம் வந்து இருக்கு. இதுல வந்து 3 பிரிவு இருக்கு. திருக்குறள்ல பார்த்த மாதிரி அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு பார்த்தோம்னா அதே மாதிரி 3 பிரிவுகள் வந்து இருக்கு. இந்த மாதிரி 3ஆ பிரிச்சு பகுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமர். ஸோ அறத்துப்பாலில் மொத்தம் 13 அதிகாரங்களும் 130 பாடல்களும் இருக்குது. பொருட்பாலில் 24 அதிகாரம் இருக்குது, அதுலேயே 260 பாடல்கள் இருக்குது. இன்பத்துப்பாலில் 3 அதிகாரம் இருக்குது, அதில் 10 பாடல்கள் இருக்குது. மொத்தம் 400 பாடல்களும் 40 அதிகாரங்களும் வந்துட்டு நாலடியாரில் வந்து இருக்குது. இந்த நாலடியாரை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா G.U. போப். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற ஒரே தொகை நூலாக வந்துட்டு இந்த நாலடியார் வந்து இருக்குது. நாலடியாரில் இருக்க முதல் இயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா துறவரவியல். நாலடியாரை தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பதுமனார். அப்புறம் இதுக்கு வந்து உரை கண்டவர்கள் வந்து தருமரும் பதுமனார் 2 பேருமே வந்து உரை கண்டிருக்காங்க. ஸோ இந்த நூல் வந்து எதை சார்ந்து யாரை குறித்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துரையார் அப்படின்ற பிரிவினையை பற்றி கூறும் நூலாக வந்துட்டு இந்த நாலடியார் வந்து இருக்கு. ஸோ இந்த நாலடியார் உரைகளை உள்ளடக்கியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியார் உரைவளம் அப்படின்ற நூல் வந்து இதோட உரையை வந்து உள்ளடக்கியதா வந்துட்டு இருக்கு. ஸோ கீழ்கணக்கு நூல்களையே முப்பெரும் அறநூல்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், அப்புறம் வந்துட்டு பழமொழி 400. இதுதான் வந்து அதிகமான பாடல்கள் இருக்கிற நூலா இருக்கு. ஸோ இந்த நாலடியார் நூலை வந்து பெருமையா கூறுகிற அடிகள்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. ஸோ இந்த 4ன்றது நாலடியாரும் 2ன்றது திருக்குறளையும் வந்து குறிக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லாய்ந்த நாலடி 400ம் நன்கு இனிதே. அடுத்த அடி பார்த்தீங்கன்னா பழகு தமிழ் சொல்லருமை 4 அப்புறம் வந்து 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதி. இங்கே மேலே பார்த்தது தான். ஸோ இந்த கூற்று எல்லாமே பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு இணையாக வந்து இந்த நாலடியாரை வந்து பெருமைப்படுத்தி கூறுகிற அடிகளாக வந்துட்டு இந்த அடிகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு
அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பழைய புக்கில் வந்து ஒரு 4 அடியார் பாடல் கொடுத்துருக்காங்க, அது மாதிரி புதிய சமர்ச்சர் புக்லேயும் ஒரு 4 அடியார் பாடல் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்துடலாம். ஏன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்துலாம் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்தாங்கன்னா இந்த இதிலிருந்து வர கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு செய்யுள் வந்து நாய்க்கார் சிறுவிரல் போல் நான்கணிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. ஸோ இந்த செய்யுள்ள இருக்கிற சொற்பொருள்கள் பார்த்தீங்கன்னா நாய்க்கால் அப்படின்றது தான் வந்து நாயின் கால் அப்படின்றத குறிக்குது. ஈக்கால், ஸோ இங்கே இருக்கிற ஈக்கால் வந்து ஈயோட காலை வந்து குறிக்குது. அடுத்து வந்துட்டு நான்கு அணிய அப்படின்னா 4 + அணியர். அணியர் அப்படின்றவங்க நெருங்கி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்புறம் வந்துட்டு இங்கே இருக்க சேய்மை அப்படின்னா தொலைவு அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து செய் அப்படிங்கிறது வந்து வயல்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து அணையார் அப்படின்னா வந்து போன்றோர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இங்க இருக்கிற இந்த அணையார் அப்படின்னா போன்றோர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த செய்யுள்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாயோட காலோட விரல்கள் எல்லாம் எப்படி இருக்குமா, நெருக்கமா வந்து இருக்குமா. அதை போலதான் சிலர் நம்மளோட வந்து நெருங்கி இருப்பாங்க, ஆனா வந்து அவங்க ஈயோட கால் வந்து எவ்வளோன்னு இருக்கும், குட்டியா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கூட நமக்கு உதவி வந்து செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களோட நட்புனால நமக்கு எந்த பயனுமே இல்லை அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நாய்க்கால் சிறுவிரல் போல் நான்கணியர் ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் பெண்ணாம். அப்படிப்பட்ட நட்புல எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுவே வாய்க்கால் வந்து தொலைவில் உள்ள நீரையும் வந்து கொண்டு வரும், அந்த நீர் வயலுக்கு பாய்ச்சி விளையவும் அது வந்து உதவுது. ஸோ வாய்க்காலை போல உதவும் மனிதர்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அப்படிப்பட்டவங்களோட நட்பை வந்து நம்ம தேடிக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ வாய்க்கால் வந்து அதில் வர தண்ணி வச்சு எப்படி வந்துட்டு பயிரெல்லாம் அது வந்து விளையிறதுக்கு உதவுதோ அது மாதிரி நமக்கு உதவி செய்கிறவங்களோட நட்பை வந்து நம்ம தேடிக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்றது தான் இந்த 4 அடியார் செய்யுள்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு புதிய புத்தகத்தில் வந்து உங்களுக்கு அழியா செல்வம் அப்படின்ற தலைப்பில் வந்து ஒரு 4 அடியார் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைப்புலி கோட்படா வாய்த்தியர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார் எச்சம் என்றொருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. ஸோ இது சமண முனிவர் எழுதியிருக்காங்கன்றது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இந்த வைப்புலி அப்படின்னா ஒரு பொருள் சேமித்து வைக்கிற இடமா இருக்கு. ஸோ இந்த வைப்புலி அப்படின்னா வந்து பொருளை சேமித்து வைக்கிற இடம். அதுவே வந்து கோட்படா அப்படின்னா வந்து ஒருவராலும் கொல்ல முடியாது, அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் வாய்த்தீர் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். நெக்ஸ்ட் வந்து விச்சை அப்படின்னா வந்துட்டு கல்வி. அடுத்து வந்துட்டு வல்வர் அப்படின்னா வந்துட்டு கவர முடியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கிற எச்சம் அப்படின்னா வந்து செல்வம். அதாவது இந்த செய்யுள்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸோ கல்வியை வந்து பொருள் போல வைத்திருப்பவங்க வந்து யாராலையும் அவங்க கிட்ட இருந்து அதை வந்து பறிக்க முடியாது. ஸோ மற்றவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து நம்ம கொடுத்தாலும் அதுல எந்த விதத்துலையும் வந்து அது வந்து நமக்கு வந்து குறையவே போறதில்ல. மிக பெருமையுள்ள அரசர்களாலையும் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து நம்ம கிட்ட இருந்து பறிச்சிக்க வந்து முடியாது. அதனால ஒரு குழந்தைக்கு வந்து சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுவா இருக்குன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வியே, மற்ற செல்வம்லாம் கிடையாது. கல்வி தான் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 அடியார் செய்யுள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 செய்யுள் தான் உங்களுக்கு 4 அடியார் குறித்து இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து 4 அடியார் வந்து பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான்மணி கடிகையை குறித்து ஓல்டு புக், நியூ புக் அண்ட் அதோட முகவரை எல்லாமே வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் supersmart2k19. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வெப்சைட்லேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.